எம்சாண்ட் வந்து கொஞ்சம் தான் இது எங்களோட லாஸ்ட் லோடு. இன்றைக்கி கொஞ்சம் ஒயிட்டாக இருக்குது மெட்டீரியலு, நல்லா இருக்குது இன்றைக்கி. லோடு போட்டாச்சு, மட்டம் பண்ணுறாங்க. அதுதான் மட்டம் பண்ணிட்டு இப்போ கிளம்பலாம். டீசல் போட்டுன்னு இப்போ தான் கிளம்பாதுங்க. 2000 போடுங்க டீசலு. இது அதுமாரி தான் என்னுடைய நம்ம வழக்கமாக கொட்டுற இடத்துக்கு தான். இது வந்து சக்காதுப்பட்டியே இந்த இடத்துல தான் கொஞ்சம் வண்டி வேகமாக போவோம் பள்ளத்துக்கு. அதுக்கும் இப்போ நாங்கள் பார்த்த மேடு இப்போ ஆப்போசிட்டில் போனால் வேகமாக போவோம், கொஞ்சம் மெதுவாக போங்க. அது ஆல்ரெடி இங்கே நிறைய ஆக்சிடென்ட்லாம் நடந்தது. அந்த இடம் தான் கொஞ்சம் டேஞ்சரு. போகக்குள்ள ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்படி ரிட்டர்ன் போகக்குள்ள தான். யாருமே ஃபிக்ஸ் ஒன்று ரெடி பண்ணாங்க. தார் பை என்ன தார் பை கட்டுறது போல் அப்படியே தூக்கி அப்படியே ஒரு இதுன்னா அப்படியே போய் மூடிக்கிறது நிறையா பாதினா நம்ம நிறைய ஐடியா மட்டும் உனக்கு ஏதாவது, ஆனால் செயல்படுத்த மாட்டேங்கிறாரு. தார் பை கட்டி தாதுபையே கட்டுறதில்ல, எங்க கட்டுறேன் தாதுபையே கட்டி நம்ம போனோம். காலகட்டத்துக்கு வந்து கட்டினாக்கா இது மாரி ஆகிட்டு வரும் பெங்களூர் மாதிரி. அதனால் தாதுபை என்னத்துக்கு கட்டுறதுன்னா கண்ணுலாம் உலாதக்கிறதுக்கு தான் தாதுபை கட்டுறது. மண் பின்னாடி வரவங்களுக்கு மேலேருந்து இப்பயே டஸ்ட்டு பந்தன்னு போவோம். ஈரமாக இருந்தால் ஒன்றும் ஆகாது. காஞ்சி நிற்கிற எம்சாண்டு பீசன்ல ஜல்லிலாம் போட்டு வந்தாங்கன்னா கண்ணுலேயே அவ்வளோ பின்னாடி வரவங்க அவங்க வந்து சண்டை பிடிக்குவாங்க. அது நம்ம மேலே தான் தப்பு. அது நம்ம தாழ்வை பட்டோம்னா யாரும் கேட்க மாட்டாங்க. தாழ்வை கட்டினா தான் பெஸ்ட்டு. நாங்கள் வந்து ஈரமாக போட்டு பார்த்ததுனால கட்டிடுவோம். அதில் இதுதான் வந்து கேஸ் பைப் லைன் போடுற சைடில் மங்களூர் வரையும் போதான். புது என்ஹெச்சில் இந்த பைப் தான் போட்டுன்னு போயினுங்கிறாங்க. அதுதான் மிஷினு ஓட்டை போட்டுன்னு பார்த்து இந்த என்ஹெச்சி கூடயே போகுது. என் பெங்களூர்லேருந்தா தானே சேலத்துலேருந்து பெங்களூர் தான் எங்கேயோ போகுது, எங்கன்னு தெரியல. போட்டு இந்த ப்ராஜெக்ட்லாம் போட்டு ரொம்ப வருஷம் ஆகுது. பைப்லாம் அப்பப்போ போட்டு 10 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அதெல்லாம் ஊருக்காரெல்லாம் பிடிச்சி பண்ணி ஸ்டேடெல்லாம் வாங்கிக்கினாங்க. அதெல்லாம் அந்த இடத்துல அந்த லைனில் போனது நம்ம ஊர் மேலே வரதுக்கு. அப்புறமேட்டு எல்லாம் ஸ்டேடர் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஹைவேஸ் போடுறதே ஹைவேஸ். நம்ம இப்போ ஏறி பார்த்து வந்து ரிங் ரோடு மேலே ஏறி பாருங்க, புதுசாக போட்டது இது. பார்த்துக்குவாங்க. ஓஆர் ஸ்பீட் போய் நிறைய வண்டி அடிச்சுட்டு பார்த்துக்குவாங்க.
அந்த டர்னிங்கில் தான் நிறைய ஒரு 4-5 வண்டி ஆக்சிடென்ட் நீங்கள் நாங்களே பார்த்துங்க எனக்கு பிளாக் கலரில் தெரியுதுலாம் டயர் வச்சிருந்தால ஆக்சிடென்ட் வண்டி எதற்குள்ளே பார்த்துதுங்க இது ரொம்ப பள்ளம் இது வண்டி சாயம் இந்தமாரி ரொம்ப கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்கிற இடத்துல கொஞ்சம் பார்த்து எதுங்க படுக்க இருக்கிற இடத்துல என்ன போல்ட்டு கீல்ட்டு கட்டாயதான் பெட்டு கட்டாயதுமா பாருங்க எல்லா தலையும் சைட் ஆயிடுச்சு இவங்க மட்டும் விவசாயம் பண்ணுறாங்க சுற்றி விதமாக எல்லாம் சேல்ஸ் பண்ணிட்டு எல்லாம் வீடு கட்டாங்க இவங்க மட்டும் தான் விவசாயம் பண்ணுறாங்க ஏது ஓட்டி எப்படி 4 பிளாட் போடுவாங்க பெருசாக குப்பனா பெரிய ரோடு அகலமாக போட்டுட்டு 4 பில்டிங் போட்டாலும் அதுக்கு அந்த காசு வாங்கிடுவாங்க பிளாட்டு போடணுமே அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தான் கைனி வச்சுக்கலாம் இது பாருங்க இதெல்லாம் அவன் பிரச்சனை வரதுக்கு தான் பிளாட்டை போடுவான் மற்ற காசு போடுவாங்க காங்கிரீட் பார்த்தாங்க நம்ம கரெக்டான டைமுக்கு எம்சாண்ட் எடுத்துன்னு வந்துட்டேங்க எங்கே கொட்டுறதுன்னு தான் தெரியல இங்கே பாருங்க வண்டி நிற்கிது எதப்போ கூட முடியாது வண்டி அதை போயிட்டு கூட்டணும்னா இங்கே நிற்கவே இந்த இடத்துல தான் போனால் குழி வேறு புதுசாக நோண்டி விட்டுக்கிறாங்க குழி பாருங்க நேற்று இல்லை நீங்கள் ட்ரைனேஜ் ஓப்பன் ஆகிட்டு இருக்குது அந்த இடத்த கொட்டணும் முன்னாடி வலிச்சுன்னு வா 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 இருங்க இருங்க வா வா இல்லை அங்கே ரோட் ஃபுல்லாக வண்டி இருந்துச்சு வண்டியிலே எடுத்துட்டாங்க வெளியே ரோட்லேயே கொட்டுறாங்க அதுக்கு தான் வண்டியில் வெளியே எடுத்துன்னு சொல்லிச்சு எம்சாண்ட் ஒயிட்டாக தான் இது அன்லோட் பண்ணியாச்சு மெட்டீரியல்லாம் நல்லா தாங்க இருந்தாங்க அவ்வளோதான் இப்போ கிளம்பாதாங்க வீட்டுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோ கம்மிங் சூன்